வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை எந்தெந்த இடத்துல தவறி போயிருக்கு, திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வந்து வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு நம்ம வந்து ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு திருச்சியில இருக்கிற தொகுதிகள்லாம் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நாம லால்குடி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். லால்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,03,755 பேரும், பெண்கள் 1,08,396 பேரும், மூன்றாம் பாலின தேர்வில் 26 பேரும், ஆக மொத்தம் 2,12,077 பேரும், இந்த 2,12,177 பேரும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,84,823 வாக்குகளும் 87.10% வாக்கு சதவீதங்களும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல 2026ஓட எக்ஸ்பென்சிவ் தொகுதி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில லால்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே தான் வெற்றி பெற்றாங்க. ஏடிஎம்கே சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, லீமா ரோஸ் அவங்க தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 32.80%, 60,895 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூபா கிருஷ்ணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.40%, 58,056 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30%, 55,565 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.8%, 6,992 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,739 வாக்குகளும் 1.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில லீமா ரோஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய வந்து கேண்டிடேட்ஸ்லேயே வந்து மிகப்பெரிய தொகையில் அசெப்ட் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு கிட்டத்தட்ட 5,000 கோடி அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் வேட்பாளர் தொகுதியாக மாறி இருக்கு. ஸோ கூப்பா கிருஷ்ணன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல போராடி இருக்காரு. அப்படி பார்த்தாலும் வெற்றி வித்தியாசங்கள் 1.5% அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட வாக்குகளை வந்து லால்குடியில் கொடுத்துருக்கு. லால்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவில் கடினமான விஷயம் ஒன்று. ஏன்னா அதிமுக பொறுத்தவரை இந்த தொகுதியில வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட வெற்றி பெற முடியல. ஸோ இந்த தடவை வந்து லீமா ரோஸ் அவர்கள் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை, அதாவது 1.5%ங்கிறதும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இடையில வந்தங்காட்டி திமுகவுக்கு இந்த இடத்துல செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு இந்த இதில் பார்க்க போறோம். அந்த வகையில் லால்குடி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 முறையும் இங்கே வெற்றி பெறல. ஸோ இந்த தடவை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 1.5% வாக்குகள் தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் அது வந்து கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31.40% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் கிங் மேக்கராக இருந்திருக்காங்க. 52% செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல 7% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 8% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5% வாக்குகளை இழந்திருக்காங்க. வெற்றி வாக்குகள் இருந்து திமுகவோட வாக்குகளை பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ திமுக அந்த இடத்துல வந்து கடந்த முறை எலெக்ஷனை விட இந்த இடத்துல வந்து 25.89% மிகப்பெரிய அளவில் வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 25.89% கிட்டத்தட்ட 75% வந்து டிவிகேக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே கிட்ட இருந்தும் என்டிகே கிட்ட இருந்தும் என்டிகே எனக்கு தெரிஞ்ச அவங்க 80% 6.5% வாக்குகள் விட்டுருக்காங்க. 6.12%. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுகக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து இந்த தொகுதிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9%லேருந்து 3.80 வந்திருக்காங்க. 2024 தேர்தலில் 9.92 கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பக்கமாக வந்திருக்காங்க. ஸோ அது நிறைவேறாமையே போயிருக்கு. அடுத்து மணச்சநல்லூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். மணச்சநல்லூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,15,649 பேரும், பெண்கள் 1,20,815 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 37 பேரும், ஆக மொத்தம் 2,36,500 பேரும் இந்த வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,09,181 வாக்குகளும் 88.40% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கதிரவன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 38.80%, 81,447 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில வி. சரவணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.90% 69,083 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில ஆர்.பி. பரதன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 22% 46,066 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில தேன்மொழி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.4% 9,289 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 12,364 வாக்குகளும் 5.90% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில மணச்சநல்லூர் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 60% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப 22% வாக்குகளும் 12% வாக்குகளும் கடந்த சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடுறப்ப 22% வாக்குகளும் சரிஞ்சு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட கோட்டை அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களை சொல்லலாம். ஸோ டெல்டா மாவட்டங்களை மிகப்பெரிய அளவில் வந்து திமுக வந்து இந்த தடவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் சிட்டி பேஸ்டு தொகுதிகளை வந்து அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து டிவிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் போன தடவை கிட்டத்தட்ட 29.80% அதாவது 20% வாக்குகளை இழந்திருக்காங்க. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் எடப்பாடி அவர்கள் தலைமையில் 2021 தேர்தலை சந்திச்சப்ப 29.80% தான் இருக்கு. ஸோ இப்போ 22% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 வருட காலங்களில் கிட்டத்தட்ட அவங்க 25% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப இந்த இடத்துல 15% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 1% வாக்குகளும் 2019 5.64 2021 7.4 2024 11.88 அவங்களோட உயர்ந்த நிலையிலேயே போயிருக்காங்க. பட் ஆனால் இந்த தடவை 4.4% மிகப்பெரிய அளவில் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 7.48% வாக்குகளை இழந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முசிறி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். முசிறியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,04,649 பேரும், பெண்கள் 1,09,342 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 15 பேரும், ஆக மொத்தம் 2,14,006 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,88,048 வாக்குகளும் 87.90% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அந்த வகையில் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க விக்னேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.70% 71,251 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் என்எஸ்என் கருணராஜா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.50% 53,839 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் என் யோகநாதன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.50% 52,061 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பாக்கியலட்சுமி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.4% 8,357 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 17,442 வாக்குகளும் 9.3% இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க மக்களே. திமுகவில் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மக்கள் புறந்தள்ளி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் கூட்டினாங்கன்னா இவங்களோட வாக்கு வர முடியாது. ஆனாலும் அது வந்து எதிரும் புதிருமா இருக்கிறது கட்சிகள். ஸோ கண்டிப்பாக அவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அது அப்படியே வந்து டேக்கல் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டெபிட் தேர்தலை வந்து இது கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பார்க்கலாம் அது இந்த மாதிரி எப்படி இன்னும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு தெரிஞ்ச விர்ச்சுவல் வாரியர்ஸோட அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 30 வருஷத்துக்கு டிவிக்கே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வேற கட்சி தொடங்கி அவர் மீட்டிங்லாம் நல்லா பேசியிருக்காரு. பார்க்கலாம் அதெல்லாம் எந்த மாதிரி. ஏன்னா அரசியலை பொறுத்தளவுக்கு நான் வந்து பழைய டேட்டா வச்சு தான் இத்தனை நாள் வந்து 2021 வரைக்குமே பழைய டேட்டா வச்சு தாங்க ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்போ மக்கள் அப்படியே சட்டனாக மாறிருக்காங்க. இந்த ஒரு ஜெனரேஷன் கேப் இந்த 5 இயர்ஸில் ஒரு ஜென்சி கிட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்கங்காட்டி தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு இந்த தேர்தலோட மிகப்பெரிய கருத்து அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் முசிறி கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 37.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 தவறியிருக்க தோல்வி தழுவிருக்காங்க. 2021 மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து கடந்த தேர்தலில் பிறப்போ இந்த தேர்தலில் 24.69% வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கு, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். 59%லேருந்து அப்படியே பாதி பர்சென்டாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் எப்படியோ குறைஞ்சி இப்போ வந்து 27.50% கிட்டத்தட்ட இந்த 10 வருட காலங்களில் 30% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட 11.56% வாக்குகள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் போராடி வந்திருக்காங்க. ஆனால் கடந்த தேர்தலில் பிறப்பு அந்த தேர்தலில் 7.16%
சதவீத வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து துறையூர் தேர்தல் முடிவு பார்த்துடலாம். துறையூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,03,025 பேரும், பெண்கள் 1,07,630 பேரும், மூன்றாம் பாகத்திற்கு 30 பேரும், ஆக மொத்தம் 2,10,685 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,83,729 பேரும், 87.20% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில வந்து 4 தொகுதிகள்ல வந்து 4 தொகுதிகள்ல வந்து தமிழக வெற்றி கழகமும், 4 தொகுதிகள்ல டிஎம்கேவும், 1 தொகுதியில அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியில ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் 6 தொகுதிகள்ல, டிஎம்கே 2 தொகுதிகள்ல, ஏடிஎம்கே 1 தொகுதி தான். ஸோ தமிழக வெற்றி கழகம் தான் திருச்சியை மிகப்பெரிய அளவுல ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 9,614 வாக்குகளும் 5.2% கிட்டத்தட்ட சென்னை, திருச்சி, மதுரை இதுலலாம் வந்து கோயம்புத்தூர் இதுலலாம் வந்து அவங்கள மீறவே முடியாதுங்க. இனிமேல் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களோட மிகப்பெரிய ஒரு பதிவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காணொளி மூலமும் தெரியுது. அட் தி சேம் டைம் அந்த ரிசல்ட்ஸ் வந்தப்பயே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் துறையூர் கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 35.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே கூட்டணி 44%, 39% வாங்கி இப்போ 30% வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வாக்கு இழப்பு அவங்களும் ஏற்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் வந்து 2016 ஜெயிக்கல, 2021 ஜெயிக்கல, ஆனால் 2011 ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் கூட இந்த இடத்துல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்காங்க. நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பொய்யா போனதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான உண்மை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து புரிய வச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் அந்த டேட்டா எப்படி கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஆர்வம் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் கிங்காக இருந்திருக்காங்க. அதை அப்படியே வந்து சரிவு ஏற்படுத்தியிருக்காங்க. கடந்த தேர்தலில் பொறுப்பு இந்த தேர்தலில் 30% வாக்குகள் இழந்திருக்காங்க. மக்களை கிட்டத்தட்ட 29.61% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு வாக்குகள் இழந்திருக்காங்க திருச்சியை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா 52ங்கிறது எங்க இருக்கு, 26ங்கிறது எங்க இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி எப்படி சொல்றதுன்னா 50% வாக்குகளை வந்து திருச்சியில ஃபுல்லா இழந்திருக்காங்க மக்களே. அவங்க கோட்டைன்னு சொல்ற திருச்சி மேற்குல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு இப்போ சொன்னால மணச்சநல்லூர் அதுல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிலும் மணச்சநல்லூர் நல்ல ஒரு வெற்றி தான். திருச்சி மிகப்பெரிய அளவில் வந்து நேருவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அவருக்கே மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றி கழகத்தை நம்ம ஈஸியாக எதையும் எடுத்துக்க கூடாது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9% 4.6%. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வந்து 50% பீப்புள்ஸ் வந்து விமன்ஸும் 50% பீப்புள்ஸ் மென்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நானே ரொம்ப வியந்தேன். நானே நிறைய காணொலியில் சொல்லியிருப்பேன். ஸோ நல்ல ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் வச்சுருந்தோமே அது வந்து நிறைவேறாமல் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ ஓகே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ மக்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த காணொலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஒவ்வொரு டேட்டாஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்களோட தொகுதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கோ அதை விட உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் தொகுதியை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.